12th மேக்ஸ் அதுல 12th சாப்டர் டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் தனிநிலை கணிதம் தான் பார்க்க போறோம். அதுல எக்ஸாம்பிள் 12.18 எஸ்டாப்ளிஷ் த ஈக்குவலன்ஸ் ப்ராப்பர்ட்டி கனெக்டிங் த பை கண்டிஷனல் வித் கண்டிஷனல் அப்படின்னு சொல்லி என்னது கண்டிஷனல் பை கண்டிஷனல் வச்சு ஒரு ஐடென்டிட்டிய ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரூத் டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கணும். ட்ரூத் டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனைன்னு கால்குலேட் பண்ணணும். அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 2 பவர் n. என்னங்கிறது என்னன்னா நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேவா? எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குங்கிறது தான் இந்த n. இங்க பாருங்க, இந்த கொஸ்டின்ல எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு? p q அப்படின்னு 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. அப்ப 2 பவர் 2 ஈக்குவல் டு 4. ஓகேவா? இப்ப நம்ம ட்ரூத் டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். ஓகே, p qங்கிற என்ட்ரிஸ ஃபர்ஸ்ட் நம்ம போட்டுக்கணும். ஓகேவா? pங்கிறதுக்கும் qங்கிறதுக்கும் நம்ம வேல்யூஸ் ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். நம்பர் ஆஃப் ரோஸ் என்னது 4. ஓகேவா? அப்ப அந்த 4 2 2 பிரிச்சுக்கோங்க. 2 ட்ரூ 2 ஃபால்ஸ்னு பிரிச்சுக்கோங்க. கியூங்கிறது என்னது அந்த பீல பாதி. அப்ப 1 1 அப்படின்னா என்னது ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ், ஒரு ட்ரூ ஒரு ஃபால்ஸ்னு ஆல்டர்னேட்டா போட்டுக்க வேண்டியதுதான். ஓகேவா? இப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைட் கால்குலேட் பண்ணிடலாமா? பி பை கண்டிஷனல் கியூ. பை கண்டிஷனல்னா என்ன அர்த்தம்? இப்ப ரெண்டு சைடு ஆரோ இருக்கா? ரெண்டு சைடு ஆரோ இருக்குன்னா ரெண்டுமே சேம் அப்படிங்க ஞாபகம். ரெண்டுமே சேமா இருந்ததுன்னா ட்ரூ போட்டுக்கோங்க. மாறி மாறி இருந்ததுன்னா என்னது ஃபால்ஸ் போட போறீங்க. ரெண்டுமே எங்க சேமா இருக்கு? ட்ரூ ட்ரூ. அப்ப இதுக்கு ட்ரூ போட்டுக்கிறோம். மாறி மாறி இருந்ததுன்னா என்ன செய்யணும்? நம்ம ஃபால்ஸ் போட்டுக்க வேண்டியதுதான். ரெண்டுமே சேமா இருக்கா? ஃபால்ஸ் ஃபால்ஸ்னு அப்ப ட்ரூ போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடுக்கு போயிட வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் பிராக்கெட் என்னது? பி கண்டிஷனல் கியூ. கண்டிஷனல்னால என்னது ட்ரூல இருந்து ஃபால்ஸுக்கு போனதுன்னா மட்டும்தான் ஃபால்ஸ், மற்றது எல்லாத்துக்கும் ட்ரூ தான். இதுல ரொம்ப முக்கியம் எதுல இருந்து எதுக்கு போகுதுங்கிறதா முக்கியம். மாத்தி எடுத்தோம்னா ஆன்சர் தப்பாயிடும். சோ பில இருந்து கியூக்கு போகுது, இங்க இருந்து இங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்? ட்ரூ இருக்கணும். ட்ரூல இருந்து ஃபால்ஸுக்கு போகணும். பாருங்க, ட்ரூல இருந்து ட்ரூக்கு போகுது. அப்படின்னா என்னது? அதை விட்டுருங்க, நம்ம இந்த கண்டிஷன் முதல்ல பார்ப்போம். ட்ரூல இருந்து ஃபால்ஸ் எங்க போகுதுன்னு பாருங்க. ட்ரூல இருந்து ஃபால்ஸ், இது ஒண்ணுக்குதான் ட்ரூல இருந்து ஃபால்ஸ் இருக்கும். அப்ப அதுக்கு ஃபால்ஸ் போட வேண்டியதான். மீது எல்லாத்துக்கும் மாறி மாறி இருக்கிறதுனால என்ன செஞ்சிடலாம்? ட்ரூ போட்டுற வேண்டியதான். கண்ணை மூடிட்டு ட்ரூ போட்டுரும். அடுத்தது என்னது? கியூ கண்டிஷனல் பி. இப்ப கியூ கண்டிஷனலுக்கு அதே இதுதான். ட்ரூல இருந்து ஃபால்ஸுக்கு போனா ஃபால்ஸ். ஆனா எந்த டைரக்ஷன்ல இருந்து போகுது பாருங்க, இங்க கியூல இருந்து பீக்கு போகுது. இந்த டைரக்ஷன்ல இருந்து இங்க கிடையாது, கியூல இருந்து பீக்கு போகுது. அப்ப என்ன செய்யணும்? கியூல ஃபர்ஸ்ட் ட்ரூ இருக்கான்னு பாக்கணும். இப்ப இது ரெண்டுலயும் ட்ரூ இருக்கு. ட்ரூல இருந்து ஃபால்ஸுக்கு போதான்னு பாருங்க. இதுல மட்டும்தான் ட்ரூல இருந்து ஃபால்ஸுக்கு போகுது. அப்படின்னா என்ன செஞ்சிடலாம்? இதுக்கு மட்டும் ஃபால்ஸ் போட்டுக்கலாம். மீதி எல்லாத்துக்கும் என்ன செஞ்சிடலாம்? கண்ண மூடிட்டு ட்ரூ போட்டுற வேண்டியதுதான். அப்புறம் என்னது? இன்னும் முடியல கண்டிஷன். இந்த ரெண்டு பிராக்கெட்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதுக்கு அண்ட் எடுக்கணும். ஓகே, பி கண்டிஷனல் கியூ அண்ட் கியூ கண்டிஷனல் பி, ரெண்டுத்துக்கும் அண்ட் எடுக்க வேண்டியதான். அண்ட்னா என்ன அர்த்தம்? ரெண்டுமே ட்ரூவா இருந்தா மட்டும்தான் ட்ரூ. மீதி மாறி மாறி இருந்தாவோ ரெண்டு ஃபால்ஸுமே இருந்தா என்னது ஃபால்ஸ் தான். இன்னும் ஈஸியா என்ன சொல்லிக்கலாம்? ரெண்டுமே ட்ரூவா இருந்தா மட்டும் ட்ரூ, மீதி எல்லாத்துக்கும் ஃபால்ஸ். ரெண்டுமே ட்ரூ எங்க இருக்குன்னு பாருங்க. ரெண்டுமே ட்ரூ, அப்ப இருக்கு ட்ரூ. ரெண்டுமே ட்ரூ இருக்கு, அப்ப இதுக்கு ட்ரூ. அப்ப மீதி எல்லாத்துக்கும் ஃபால்ஸ். ஓகேவா? நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு எங்க இருக்கு? இது நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு. ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா? கண்டுபிடிச்சிட்டோமா? அப்ப என்ன செஞ்சுக்கலாம்? therefore from the table லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னது? p கண்டிஷனல் பை கண்டிஷனல் q and என்னது p கண்டிஷனல் q and q கண்டிஷனல் p are identical. ரெண்டு ஒன்னா இருக்கு இல்லையா? so identical and hence என்னது? they are equivalent. கொஸ்டின்ல கொடுத்த மாதிரி ஈக்குவலன்ட்னு ப்ரூவ் பண்ணியாச்சு.